ஓகே இப்போ என்னது ஃபஸ்ட்டு HBO. ஓகே வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன ட்ரெய்லர் பார்க்க போகிறோம்னா ஹவுஸ் ஆஃப் டிராகன் சீசன் 2ஓட ட்ரெய்லர். சீசன் ஒன்றே பார்க்கல. நீங்கள் பார்க்கலன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் பார்த்துட்டேன். என்னது நல்லா இருக்குமா? சூப்பராக சரி, இருக்கும், பார்த்து ட்ரை செய்து பாருங்கடா. Targaryen, who sits the Iron Throne, is not just a king or a queen. They are a protector of the realm. Now I find myself in an impossible position. All hail, King Aegon! The enemy usurped my throne. We're going to King's Landing. யாருன்னே தெரியாது. What are we going to do about it? யாரா எல்லாம் ஜெஃப்ரி மாதிரி இருக்காங்க எல்லாம். We must play the ball Golden for arrow. us. Proceed cautiously. Fuck dignity. I want revenge. News spreads through the realm. The great houses will come to our side. I did not think they would be so eager to die. My ships sail at your command. The realm's only hope is in a leader strong enough to unite it. என்னடா குதிரை மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க இதில் Do you ஃபஸ்ட் accept சீசன் me பார்க்கலையோ. as your queen and ruler? The senseless war's end. Shall none of us prevail? Not like this. I was sent Todd's love for our enemy. That makes her a fool. The enemy without may be fought with swords. The enemy within is more insidious. There is more than one way to fight a war. War is coming, and neither of us may win. செம்ம ஷாட்டு. வேறு லெவலு. அடுத்த வாரம் வேறு லெவலு. சூப்பராக இருக்குது. ஐயோ நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு புரியாது. ஐயோ கையோடலே காலோடலே என்ன சொல்லுவேன் அப்படின்றியா? எனக்கு ரியாலிட்டி கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையே. ஏன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு ரியாலிட்டி இருக்கும் தெரியுமா, ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும். என்ன சொல்றது, அது ஏன் இதில் ஃபீல் ஆக நீ முடியும்? வந்து அதில் வந்து எப்படின்னா வந்து ரியாலிட்டி ஏன் அதிகமாக இருக்கும்னா அது வந்து ஃபேண்டசி வந்து கம்மியாக இருக்கும். ட்ராகன் வந்து ஃபஸ்ட் சீசன் முடிவில் தான் இருக்கும். உனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பீரியடு ஃபிலிம் மாதிரி போயிட்டு இருக்கும்ல. இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உனக்கு ட்ராகன் தான் கான்செப்ட். நீங்கள் அதாவது இது கதை எப்படின்னா, டினேரியஸ் டார்கெரியன் இருக்காள், அவளுக்கும் ஜான் ஸ்னோவுக்கும் 176 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த கதை. அதே 176 கரெக்டாக. அது வந்து இவங்களுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி அந்த ஏகான் டார்கேரியன் சொல்லுவாங்க தெரியுமா? ஏக நம்ம அஜித் குமார் நடிச்ச படம். ஏகான் டார்கேரியன் இப்போ அடுத்த 2 ஜென்ரேஷனுக்கு வருமா? அந்த அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில, கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. ப்ரீக்வல் மாதிரி தான். அதெல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் சீசன் விட்டு வருமா வராதா? வருமா, நிறைய வருமா? வரும். ஆனால் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஆன்ற மாதிரி இருக்கும். ஹீரோயின் மாதிரி ஒருத்தனை காட்டுவாங்க, அவள் வந்து நல்லா போய்க்கிற மாதிரி அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு டினேரியஸ் டார்கேரியன் மாதிரி கேரக்டர் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க சித்தப்பாட்டை போய் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு ஜான் ஸ்னோவும் டெனரிஸுமே அத்தை மாமா பையன் மருமகன் தானே. அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அவங்க அப்பாவே வந்து சரின்னு வாங்கி இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. வரமுறை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. குழந்தை இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து அந்த ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும், குழந்தை பிறந்து அவங்க குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அதனால தான் வாரே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் போயிடுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீசன். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டோரி. ஒருவேளை செகண்ட் சீசன் எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கிட்டத்தட்ட அவங்களே வந்து ஒரு 20 இயர்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னாலே எனக்கு ஜான் ஸ்னோ தான் ஃபஸ்ட்டே ஆகும். ஏன்னா அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகிடும். பாவம் என்னடா எல்லாரும் வர முறையில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை அப்படின்ற மாதிரி. இதில் அப்படி கனெக்ட் ஆகிக்கலாமே முடியாது. ஆனால் எல்லாருமே நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த 2 ஃபீமேல் கேரக்டர் தான் எல்லாருமே. அதுதான் அவங்க தான் அதில் லீடு. அப்போ மேல் யாரும். அதாவது வந்து ஸ்டோரி என்னன்னா வந்து
அவளுக்கும் இவளுக்கும் நடக்கிறதாண்டா அந்த இதுவே ஃபீமேல் நடக்கிறது தான் வாரா அந்த ஸ்டோரி அப்ப அதே தானே நம்ம சேசியும் டெனிரேஸ் அந்த மாதிரி தானே அந்த மாதிரி. ஆனா வந்து அவங்க ரிலேஷன் கிடையாது. ஆனா என்ன இத்தனை டிராகன் எடுத்து இல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. மொத்தம் 18 டிராகன். இதுல 18 டிராகனா இருக்கு. ஏன்னா 3 டிராகனுக்கே வார அது கிளி இவங்க ஒவ்வொரு ஆப்போசிட்லயே டிராகன் வச்சிருப்பாங்களா? ஆப்போசிட்ல வந்து அதாவது டார்கெரியன்ஸ் ஃபுல்லா டிராகன் வச்சிருப்பாங்க. சரி, இப்ப டார்கெரியனுக்குள்ளேயே சண்டே இல்ல டார்கெரியன் வர்சஸ் அதாவது வந்து 7 கிங்டம்ஸையும் இப்போ வந்து டார்கெரியன்ஸ் மட்டும்தான் ஆள்றாங்க. ஓகேவா? மற்றவங்கலாம் சின்ன பையங்க. ஸ்டார்க்லாம் வந்து சும்மா ஒரு சின்ன கிங்டம் மாதிரி கட்டுவாங்க. ஸ்டார்க்காக இருக்கட்டும், லானிஸ்டராக இருக்கட்டும். நெட் ஸ்டார்க்ல குழந்தை அப்போ நெட் ஸ்டார்க் இருக்கவே மாட்டான்டா. 170 வருஷம் இயர்ஸ் இல்லை. அதனால வந்து அவங்கலாம் சும்மா வளரும் கண்ட்ரின்னு மாதிரி இருப்பாங்க. இல்லை வாக்கர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரிலாம் இருக்கும். பட் வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்குள்ள தான் சண்டையே. இப்படி வந்து இது வந்து எப்படின்னா டார்கெரியன்ஸோட இனம் எப்படி அழிஞ்சிச்சுன்றது தான் இதோட மெயின் கதையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெயின் கதையாக இருக்கிறது அதுதான். ஃபஸ்ட்டு நடந்து வர மாதிரி காமிச்சாங்க. அவன் தான் மெயின் கேரக்டர். அவனோட இது செம்மையாக இருக்கும். அவனோட ஆர்க் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அவனுக்கு பிடிக்காது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருப்பான். பார்த்தா வேறு லெவலில் இருப்பேன் அவன். இல்லை, ஓவரால் வந்து ட்ரெய்லர் வந்து எனக்கு பர்சனலி எனக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி அடுத்த வாரம் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ கொடுக்குறோம். அன்டில் தென்